ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே OP51 அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ OP51 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா மேப்பில் வர போகிற சேஞ்சு, புது புது கேரக்டர்ஸு, அப்புறம் புது கன் ஸ்கின்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம OP51 அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக வந்திருக்கிற கேரக்டர் தான் கைஸ். ஸோ இந்த புதுசாக வந்திருக்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா பவர் ரொம்ப மொக்க பண்ணி வச்சுருக்கானுங்க கைஸ். ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெரோக தான் கைஸ். கேரக்டரோட பேர் பார்த்திங்கன்னா நெரோ. ஒரு பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அது என்னென்னா நான் வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட பவர் கைஸ். இந்த பவரை போட்டோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யாராலையும் பார்த்தீங்கன்னா க்ளூவாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் கேரக்டர் தான். இது போட்டோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே யாராலையும் க்ளூவால் யூஸ் பண்ண முடியாது. போக போக இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா பெருசாகுது. ஸோ இது இப்போ க்ரோனா மாதிரி தான். இந்த க்ரோனா சர்க்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. உள்ளே எதுவும் எனிமே இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாக பார்த்திங்கன்னா ஹெச்பி குறையும். இது எப்படி போக போக பெருசாகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். அன்லிமிட்டடில் கிடையாது. ஸோ க்ளூவாலும் யாராலையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. எனிமையாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாராலுமே க்ளூவால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த முடிகிற வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மேட்ச்சில் போட்டு விட்டு சிஎஸ் ரேங்கெலாம் போட்டு விட்டா அவ்வளோதான். யாராலையும் க்ளூவால் யூஸ் பண்ணால் அப்படியே அழுத்தி பிடிக்க வேண்டியது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் லாபி இப்படி தாங்க இருக்கும். அப்படியே ரெட் கலரில் ஃபயராக. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளேனில் நம்ம பறக்கக்குள்ளே எப்படின்னா சுற்றிலையும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிளாக போட்டு வச்சுருக்கானுங்க. சிங்கம், புலி, ராசி பார்க்குறானுங்க, ஜோசியம் பார்க்குறானுங்க போல இருக்குது. ஷார்க்கு, ஆட்டோபஸ்ஸு, பாம்பு, அப்புறம் அந்த நாய்க்குட்டி கால், அப்புறம் யூனிகார்னு, ஈகிளு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கானுங்க மேலே மேலே. இது பார்த்திங்கன்னா செம்மையாகவும் இருக்குது. கருணக்காரன் பார்த்திங்கன்னா ஜோசியக்காரனா மாதிரி டம்ளர் இருக்குது. இந்த மாதிரிலாம் சிம்பிளாக போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா மேட்ச் முடிகிற வரைக்கும் அதை சுற்றிலையும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிசைனுக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு பவருக்கும் அப்போல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா கீழே இறங்கணுன்னு எனிமே அடிக்கக்குள்ளேயும் அது பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. விளையாடக்குள்ளே அதையே பார்க்கணும் போல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மேப்லேயும் ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் தான் கைஸ். இது பார்த்திங்கன்னா என்னமோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெட்டியில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த பெட்டியில் இருக்கும். இது போய் பக்கத்தில் போய் யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் கிடைக்கும் கைஸ். மெடிக்கிட்டு கன்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கலரில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது போய் எனிமிட் அடித்தா அப்படியே ஃபயர் ஆட்டம் போகுது. எனிமி செத்தக்கப்புறம் பின்னாடி நேடு வெடிக்கிற மாதிரி, பாம்பு வெடிக்கிற மாதிரி டமால் பார்த்திங்கன்னா வெடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுடக்குள்ளே நெருப்பாக பார்த்திங்கன்னா வருது. இது பார்த்திங்கன்னா இது 1-2 இடத்துல பார்த்திங்கன்னா தான் இருக்கும். ஓகேவா? பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருப்பாக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா 1-2 இடத்துல தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெறும் 6 கன்னாக விட்டு வச்சுருக்காங்க. த்ரோ கன்னு, ஃபேமஸு, அப்புறம் பேரஃபெல்லு, நியூ கன்னு, அப்புறம் AC-80, அப்புறம் இந்த ஒரு புது ஸ்னைப்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 கன்னு விட்டு வச்சுருக்காங்க. வேறு எந்த கன்லேயும் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரிஜினோ இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆரிஜினோ தாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆரிஜினோட்ட போயிட்டு இந்த ஒரு FF காயின் இருக்குல்ல, ஸோ பார்த்திங்கன்னா அப்கிரேட் மட்டும் கொடுத்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு M10 வந்து சைனல் மேக்ஸ் இருக்கா, அப்டேட் கொடுத்தா உடனே தேனல் மேக்ஸ் போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரிஜினல் இப்போ அப்டேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாதாரண தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காட்டினேன். இப்போ அப்டேட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா கன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. சைடு தொங்க விட்ருக்காங்க. ஒரு மொத்தமாக 4 கன் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மெடிக்கெட்டு, ஹெல்மெட்டு, லூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹீல் பண்ணுற இடம் கைஸ். இந்த ஹீல் பண்ணுற இடத்துக்கு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோ கலரில் சர்க்கிளாக பார்த்திங்கன்னா இருக்குது. செம்மையாகவும் இருக்குது. ஸோ இது பின்ன குறை சொல்ல முடியாது. கர்னாக்கார் கொஞ்சம் ஒர்த்தாகவே பண்ணி வச்சுருக்கான் இந்த OP51 அப்டேட்டில். ஸோ இன்ன வரைக்கும் பண்ணதில் ஒரே நல்ல விஷயம் இந்த OP50 அப்டேட் தான். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்குது. இந்த ஹீலிங் ஷேடோ பார்த்திங்கன்னா
இதுக்கு முன்னாடி சொன்ன அப்டேட்டும் சரி, இப்போ சொல்கிற அப்டேட்டும் சரி நல்லாயிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் பவர் மட்டும் தான் கைஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. மீதிப்படியில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த கேரக்டர் பவர் தான் கொஞ்சம் மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் கைஸ் பார்த்தீங்கன்னா, செம்மையாக 3Dயோடு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் பண்ணிங்கன்னா பூயா அடித்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராஃபி கொடுக்குற மாதிரி ஒரு செம்மையான எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கப்புக்கு மேலே ஃபயரோடு பார்த்தீங்கன்னா வெடப்பாக இருக்குது. அப்படியே பூயா அடித்து வெடப்பாக இப்போ நல்லா தான் இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா பிஆர் ரேங்க்கில் வரதான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சிஎஸ் ரேங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் சரியாக தெரில. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோன் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனை பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் ஃபயராக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக ரெட்டு கீழ் டாட்டு. ஸோ இது அப்படியே மேப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலர் சர்க்கிளோட செம்மையாக இருக்குது கைஸ். மேப் இந்த ரியலில் பார்க்கறதோட மேப்பில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சுற்றிலையும் சர்க்கிளாக செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரோன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ட்ரோன். ஸோ இது என்னென்ன ட்ரோன் பார்த்திங்கன்னா, இப்போ க்ளூவால் போட்டுட்டு இந்த ட்ரோனை விட்டிங்கன்னா யாராலையும் சரி அந்த ட்ரோன் போகிற வரைக்கும் அந்த க்ளூவால் உடைக்கவே முடியாது கைஸ். எனிமி எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா உடைக்கவே முடியாது. இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ கொஞ்ச நேரம் தான் இந்த ட்ரோன் இருக்கும், அது வரையும் தான் இந்த க்ளூவால் உடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிஎஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராப் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. எப்படி மேலே ரெட் கலரில் செம்மையாக எஃபெக்ட்ஸோடு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புதுகன் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேக் 10ல் மேக்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த புதுகனை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முழுசாக இன்னும் தெரில, 50% பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட கன்னு பவர் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் 80 போகுது. ஷார்ட் ரேஞ்சில் ஒரு 50-40 அந்த மாதிரி தான் போகுது. ஸோ விட்டு பிடிச்சா 12 புல்லட்டுமே போகுது. அதுவே நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் 2 போயிட்டு அப்புறம் ரீலோட் ஆகும், மறுபடியும் 2 போயிட்டு ரீலோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாதி ஸ்னைப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ லாங் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதவும் இந்த கன்று பார்த்திங்கன்னா. ஸோ ஸ்னைப்பர் மாதிரி எக்ஸ்சேஞ்சு படித்தா அது வந்து ரீலோட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்கிறது, AC-8 மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு கன்று பார்த்திங்கன்னா எத்தனை பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா உதவும் எனக்கு பார்த்திங்கன்னா சரியாக தெரில. ஆனால் இந்த கன்னுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் கைஸ். இது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சுக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கும் ஏதோ ஓரளவுக்கு தான் உதவுங்கிறேன். லாங் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ முக்கால்வாசி உதவுங்களாம். ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கன்று பார்த்திங்கன்னா பிடிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். சாதாரண எனக்கு பிடிச்ச கன்லாம் பார்த்திங்கன்னா டபுள் பேரு. ஸோ அந்த கன் தான் எனக்குலாம் பிடிக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் OP51 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா அடுத்த வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.